அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹலோ சீதா. இன்றைக்கி நான் அந்தியூரில் இருக்கக்கூடிய ஐந்திணை அப்படின்ற கடைக்கு தாங்க போயிருந்தேன். இந்த கடை வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடை எல்லாருமே வந்துட்டு ஒரு லைட் டெக்கரேஷனோ அல்லது இன்டீரியர் டெக்கரேஷனோ கண்ணாடியோ அந்த மாதிரி வச்சு தான் வந்து கடை வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கடை வெளியிலேருந்து பார்க்கும்போது சுரக்காய் கூடு, பீக்கிங்காய் நார் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தாங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வித்தியாசமாக எல்லாரும் மர சோஃபா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு மரமே சோஃபா இருக்கிறது நான் இந்த கடையில் தாங்க பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த கடையில் வந்து வித்தியாசமான பொருட்கள் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பயன்படுத்தின அந்த சீமண்ண விளக்கு, மலைப்பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவுப் பொருட்கள், மூங்கிலில் செய்யப்பட்ட கடிகாரம் மற்றும் ஆர்கானிக் பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் வச்சுருந்தாங்க. இந்த கடையுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கடைக்கு வெளியில் வந்து நம்ம அந்த கடையில் என்ன பொருட்கள் வாங்குறோமோ இந்த கடையுடைய நிறை குறைகளெல்லாம் வந்து இந்த நோட்டில் நம்ம எழுதி வச்சுட்டு போகலாங்க. அதுக்காக ஒரு நோட்டு வந்து வெளியே வச்சுருக்காங்க. நானும் இந்த கடையுடைய ஒரு நிறைகளை நிறைவாக எழுதி வச்சுட்டு வந்திருக்கேங்க.